லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நான் செத்து பொழைச்ச வேண்டா, யமன பார்த்து சிரிச்ச வேண்டா. சமந்தி, நெஞ்சுக்குள்ள பேஜர் வச்சிருக்கேன். கொஞ்சம் எனக்கு ஏத்த மாதிரி அப்படியே அலுங்காம குலுங்காம ஏதாவது வேலை கொடுங்களேன். அந்த பேஜருக்கு மெசேஜ் அனுப்பவா? என்னமோ 10 வருஷத்துக்கு அசைக்க முடியாதுன்னு அப்படியே ஆடி காமிச்சிங்க. அது சும்மா ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட்டுக்காக பண்ணது. போய் வடைக்கு மாவு அரைங்க. ஐயோ சம்பந்தி, நீங்க ஒன்னும் அரைக்க வேண்டாம், கிரைண்டர் அரைச்சிரும். நீங்க சும்மா கூட உட்கார்ந்து வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருந்தா போதும். அது நல்லா அரைஞ்சு முடிஞ்ச உடனே வந்து சொன்னா போதும். போங்க. சரி சரிங்க சம்பந்தி. கிரேட் எஸ்கேப்டா சாமி. சம்மந்தி, இந்த கூட்டு பொரியல், அவியல் இதுக்கெல்லாம் காய்கறியை நாங்கள் வெட்டி தர்றோம். பாண்டி வா போனோம். வாச்சின்னு அப்பா, நானும் அத்தை மாமா கூட உட்கார்ந்து இந்த இஞ்சி பூண்டெல்லாம் தோல் உரிச்சு பெரிய வெங்காயம் தக்காளி எல்லாம் நறுக்கி வச்சிடுறேன். She is very clever. நானும் இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷனாக தான் நினைக்கிறேன். நீங்கள் எனக்கு எந்த வேலை கொடுத்தாலும் அதை செய்யறதுக்கு நான் தயாராக இருக்கேன். இந்த காலையில் டிஃபனுக்கு ஸ்வீட் அல்வா போட்டிருக்கு, அது இருகாம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த அல்வா கொடுக்கறதெல்லாம் மாமா கரெக்டா பண்ணுவாரு. மாமா உங்களுக்கு நல்லா கிண்டுற வேலை மாமா. அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க, அல்வாவை மட்டும் கிண்டிட்டு இருங்க. உமா, நீ எதுவும் வேலை செய்ய வேண்டாம், நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. இல்ல டாக்டர் எப்பவும் போல வேலை செய்யலாம் தான் சொல்லியிருக்காரு. ஹலோ, அது எப்பவும் வேலை செய்யறவங்களுக்கு சொல்லியிருப்பாரு. ஓகே. இந்த லிஸ்ட் படி அங்க ஸ்டோர் ரூம்ல எல்லா ஜாமானும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதை தனித்தனியா பிரிச்சு வை. எல்லாருக்கும் ஆர்டர் போட்டுட்டு நீங்கள் என்ன சம்மந்தி பண்ண போறீங்க? நான் தான் சமையல் பண்ண போறேன். நீங்க எல்லாரும் எனக்கு உதவி பண்ண போறீங்க. அதுல உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கா? அப்படி உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க சமைங்க, நான் உங்களுக்கு கூட மாட உதவி பண்றேன். இல்லை சம்மந்தி, நீங்களே செய்யுங்க. ஏய் அப்பா, நீ எங்க போற? இல்லப்பா, நான் போய் இதத அதத எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா. நீ எதையும் பார்க்க வேண்டாம், நான் சொல்றத மட்டும் செய். என்னோட தகுதிக்கும் திறமைக்கும் அப்பா என்ன வேலை வச்சிருக்கீங்க? போய் எல்லா பாத்திரத்தையும் சுத்தமா கழுவு போ. அப்பா. என்ன அப்பா? அப்புறம் பழக்க தோசத்துல 1-2 பாத்திரத்தை மடியில கட்டிட்டு போயிடாத. ஏன்னா அதெல்லாம் வேற யாரும் இல்ல, உன் வீட்டு பாத்திரம் தான். சரிப்பா. இந்த பாரு, இந்த அண்டா குண்டாக்குள்ளெல்லாம் இறங்கி கழுகுறதுக்கு நீ தான் சரியான ஆளு. அப்பா, நானே எப்படிப்பா இதெல்லாம்? இந்த பாரு, உன்னாலதான் எல்லாரும் ஒத்துக்கிட்டு இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பேசாம சொன்னதை மட்டும் செய். பா. ஏங்க வாங்க, நம்ம ஜோடி போய் பாத்திரம் கழுவுமா? ஏய், நீ முதல்ல போ. சரிப்பா. நீங்க போய் முதல்ல சிலிண்டர் எடுத்துட்டு வாங்க, அப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்றேன். சரிங்க மாமா. டேய் ரவி. அப்பா. நீ என் கூடவே இரு. சரிங்கப்பா. சீதா, நீ என்ன பண்ற? இருங்க, எல்லாம் ரெடியானதும் அடுப்புக்கு சூடத்தை காட்டி பத்து வச்சிடுறேன். அவ்வளவுதானே? அவ்வளவுதான். வாங்க.
இந்தாங்க. உங்களுக்கு பிடிச்ச இஞ்சி டீ. சபா முடியல சீதா. டேய் என்னடா எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும்ல, டைம் ஆகுதுல, சீக்கிரம் எடுத்து வைங்க, டைம் ஆகுது. ஓடாத. எனக்கு என்னமோ இந்த ரேவதி நம்ம வர்றோம்னு தெரிஞ்சு நம்ம தலையில கட்டிடணும்னு பிளான் பண்ணி சமையல்காரனை கேன்சல் பண்ணிருப்பாளோன்னு தோணுது. அப்படியெல்லாம் இருக்காதுங்க. உள்ள முழிக்கிற மொழிய பார்த்தா அப்பனுக்கு தெரியாதா? வர வர எதுக்கு எடுத்தாலும் பிள்ளைங்கள தப்பா புரிஞ்சுக்கிறதே உங்களுக்கு வேலையா போச்சு. ஐயோ இல்லனா மட்டும் அப்படியே உன் பிள்ளைங்கள்லாம் பச்சை மண்ணுங்க பாரு. அவங்க பண்ணது எதையும் அவ்வளவு சீக்கிரத்துல மறந்துடாது சீதா. விடுங்க. நல்ல காரியத்துக்கு வந்த இடத்துல பழசெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. திரும்ப திரும்ப ஒருத்தன் ஏமாந்துக்கிட்டே இருந்தா அவன் பேரு ஏமாளி. அதுவும் ஒரே ஆளுக்கிட்ட திரும்ப திரும்ப ஏமாந்துக்கிட்டு இருந்தா அவன் பேரு கோமாளி. நம்ம ஏற்கனவே ஏமாளி ஆயாச்சு, கோமாளி ஆகாம இருக்கணும்ல. சந்தோஷமா இருக்கிற நேரத்துல எதுக்கு நீங்க இந்த மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஓ மேடம் சந்தோஷமா இருக்கீங்களோ? ஆமா, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். சரி, உங்க சந்தோஷத்துக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? பேத்தி பெரியவளாயிட்டா, குடும்பத்துல எல்லாரும் ஒன்னா இருக்கிறோம். என் சந்தோஷத்துக்கு இந்த காரணம் போதாதா? சீதா, இதெல்லாம் ஒரு நாள் கூத்து. ஓ பொண்ணு நாம கொடுக்க போற நகைக்காக தான் கும்பிடு போட்டுக்கிட்டு இருக்கா. ஒருத்தன் அப்பனுக்கு வட்டிக்கு விட்டுட்டு அதை வசூல் பண்ணிட்டு இருக்கான். ஓ மருமக ரெண்டு பேருமே மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டாளுங்க அவளுங்க. உன் கடைசி மக அவ இஷ்டத்துக்கு அவ ஒரு பக்கம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. இதுல எங்க ஒன்னா இருந்து நீ சந்தோஷப்பட்டுக்க போற? நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. நேத்து என்ன நடந்துச்சோ அது முடிஞ்சு போன கதை. நாளைக்கு என்ன நடக்கும்னு நம்ம யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு இந்த விசேஷத்துக்கு வந்து வீட்ல எல்லாரும் ஒன்னா கூடி இருக்கிறத பாக்கும்போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. உண்மையை சொல்லுங்க, உங்க மனசும் இவங்களை மன்னிச்சிடணும் தானே சொல்லுது. இந்த பாரு, நான்லாம் மனசு சொல்றத கேட்கறத நிறுத்தி ரொம்ப நாளாச்சு. இப்பெல்லாம் புத்தி சொல்றத மட்டும்தான் கேட்கிறேன். கையில இருக்கிற காசெல்லாம் புடுங்கிட்டு நம்மளை தூக்கி எறிஞ்சாங்க. இப்போ நாம சொந்த கால்ல நிக்கிறேன்னு தெரிஞ்ச உடனே பார்த்து பொம்மரானுங்க. உங்க மனசுல அவங்க மேல இருந்த அதே கோவம் இன்னும் இருந்திருந்தா இங்க வந்திருப்பீங்களா? இங்க பாரு, இப்பவும் அதே கோவத்துல தான் வந்திருக்கிறேன். நான் வந்தது அவங்களுக்காக நினைச்சியா? என் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக. பிள்ளைங்க என்னதான் பாடா படித்து எடுத்தாலும் என் பொண்டாட்டிக்கு அவங்க மேல இன்னும் அந்த அன்பும் பாசமும் மிச்சம் இருக்கு. இவங்களை பார்க்கும்போது அவ சந்தோஷமா இருக்கா. அவ சந்தோஷத்துக்காக மட்டும்தான் நான் இங்க இருக்கேன். மற்றபடி என் மனசுக்குள்ள பிள்ளைங்களை பத்தி எந்த எண்ணமும் இல்லை. இங்க பாரு, எப்பவுமே அதுங்களை நம்பிடாத சீதா. சரிப்பா, வேலை இருக்கு, போவோம். இந்த சின்ன இதெல்லாம் உங்ககிட்ட எடுத்து கொடுத்து விட்டுரு. நான் பக்கத்துல போயிட்டு உடனே வந்துடுறேன். போய் தேங்காய் துருவு போ. சரி சின்ன. வேற வேலை இருந்தா போய் பார்க்க சொல்லுவான். இங்க எதுக்கு வந்து சும்மா நின்னுக்குது? ஏய், என்ன பாண்டி எப்ப பார்த்தாலும் என்ன துரத்துறதுலே குறியா இருக்க? யாரு? நானா? எல்லாரையும் வீட்டு விட்டு தொத்தி வச்சது நீ. நான் தொத்துறேன்னு சொல்றியா? டேய், என்னால முடியல பாண்டி. எத்தனை தடவை தான் திரும்ப திரும்ப இப்படி வந்து மன்னிப்பு கேட்டுட்டே இருக்கிறது. நான் சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தை உங்க 3 பேரை விட என்னதான் ரொம்ப பாதிச்சிருக்குடா. அடிப்பட்டவங்களை விட
நாம நேசிச்ச ஒருத்தரை அடிச்சிட்டு படுற வேதனை இருக்கே, ஒரு அம்மா தன்னோட குழந்தைய அடிச்சிட்டு வேதனை படுற மாதிரி நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். அந்த வேதனை தினம் தினம் என்ன கொண்டுகிட்டே இருக்கு. டேய், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுடா. மணிகிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது மலரே. டேய், நான் இவ்ளோ தூரம் சொல்லியும் இவ்ளோ கெஞ்சியும் நீ கேட்கவே மாட்டியா? முதல்ல உன்னை மணிகிற அளவுக்கு நான் என்ன ஒருத்தன் மாத்திக்கிறேன் மலரே. லவ் பண்ணும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சதா போதும் நினைச்சிருந்தேன். ஆனா புருஷன் பொண்டாட்டியா இருக்கிறதுக்கு மரியாதை ஓணும்னு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் மலர் புரிஞ்சுக்கிட்டேன். டேய், உன் மேல எனக்கு மரியாதை இல்லைன்னு நினைக்கிறியா? உங்க சின்ன உங்க அண்ணி நடத்துறது எப்படின்னு சொல்றல, அப்போ என்னையும் எங்க அண்ணியையும் நீ ஒரே மாதிரி வச்சு பாக்குறல்ல? நான் உன்னை எந்த தப்பும் சொல்ல மலரே. நீ காலேஜ் போய் டிகிரிலாம் முடிச்சுக்கிற, இப்போ வகிலுக்கு பச்சுனுக்கிற. நானே தத்தி ஸ்கூலு கூட படியல. உனக்கு இருக்கிற வசதி எனக்கு இல்லப்பா. நீ சொந்த வீட்டுக்காரி, நாங்க ஒண்ணும் இல்லாதவங்க, தரலோக்குல குப்பம். முன்னாடியாச்சும் மெக்கானிக் செட்டு வச்சுக்கின்னு மெக்கானிக்னு சொல்லி சுத்தி நின்றேன். அதுவும் போய் இப்ப கொளுத்து வேலை செஞ்சு கூலிக்காரன் ஆயிட்டேன். இப்படி இருக்கிற மதிக்காம பேசுனது கரெக்டு. அப்பதான் புரியும். மலரே, உன் லெவலுக்கு நான் கொஞ்சம் கம்மி தான். உனக்கு ஏத்த மாதிரி நான் வேணா என் லெவலை ஏத்தின்னு வந்துடுறேன். அப்பதான் மலர் இதெல்லாம் சரியா வரும். டேய், இங்க பாரு, நீ சொல்ற எல்லாத்தையுமே பண்ணலாம். நானும் உன் கூட இருக்கேன். முதல்ல நீ அங்க வீட்டுக்கு வாடா. மத்ததெல்லாம் அப்புறம் ஒண்ணு ஒண்ணா பண்ணிக்கலாம். அத்தை, மாமா, இத நான் உங்களுக்கும் சேர்த்துதான் சொல்றேன். நீங்க 3 பேரும் தயவு செஞ்சு என் கூட கிளம்பி வீட்டுக்கு வாங்க. இங்க பாருமா மலரே, உங்க வீட்டில் எங்களை பார்த்தா எல்லாருமே கொஞ்சம் மெர்சலாக தான் இருப்பாங்க. ஆனா என்னைக்கு நீ எங்களை எல்லாரும் எதிர்க்கையும் விட்டு கொடுத்து வார்த்தையை விட்டியோ அன்னைக்கே எல்லாம் முடிஞ்சு போச்சுமா. நீ சொல்ற மாதிரி தான். நாளைக்கே நாங்க எல்லாரும் அங்க வந்து இருந்தா உங்க வீட்டுக்காரங்க எல்லாரும் எங்களை ஒரு மாதிரியா பார்ப்பாங்க. அது சரி வராது மலரு, விடு. அது சரி வராதுன்னா விட்டுருங்க. நான் வந்து உங்க கூடவே இருந்துக்கிறேன். எங்க குப்பத்திலையா? ஐயோ, தெரியாதனமா வாய திறந்து குப்போன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். அதையே நீ எத்தனை வாட்டிதான் குத்தி குத்தி காமிச்சிட்டு இருப்ப. சொன்னாலும் சொல்லாட்டியோ அது உண்மைதானே கண்ணு. குப்போன்னா நான் அங்க வந்து இருக்க கூடாதா? இவ்வளவு நாளும் நானும் அந்த குப்பத்துல தானே இருந்தேன். அதெல்லாம் அப்ப சும்மான்னு சொல்றீங்களா? அம்மா மலரு, தப்பா எடுத்துக்காதம்மா. நீ என்ன சொன்னாலும் நீ அன்னைக்கு சொன்ன வார்த்தை தான் முன்னாடி வந்து நிக்குதுமா. எங்களை மன்னிச்சிருமா. எங்க போனா இவன்? ரொம்ப துள்ளிக்கிட்டு இருக்கானே. இவனுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும். என்ன பண்ணலாம்?
இந்த சங்கிலி எங்கேயோ போய் பிச்சை எடுத்துட்டு வந்துட்டு தான் இங்கே நீ தலை நிமிர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்கியா? இதை நீ நாளைக்கு சபையில் எப்படி போடுறேன்னு நான் பார்க்குறேன்டா. வாங்கப்பா. என்னம்மா ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டேன்ப்பா, வாங்க. என்ன மாப்பிள்ள, பார்க்கறதுக்கு மாப்பிள்ள மாதிரியே இருக்க, கல்யாணத்துல பார்த்த மாதிரியே இருக்கேயா? அதே துள்ளல், அதே இளமை. ஆமா மாமா, 4 வருஷமா நீங்களும் அப்படியே தானே இருக்கீங்க. நான் இருக்கக்கூடாதா? எதை சொன்னாலும் ஏட்டிக்கு போட்டு பேசிக்கிட்டு. சரி சரி கிளம்பலாம். இருங்க போலாம். என்னமோ தேடிட்டு இருக்காரு பாருமா. நீங்க முதல்ல கொஞ்ச நேரம். என்ன மாப்ள, என்ன டென்ஷனு? பாப்பாக்காக வாங்கி வச்ச செயினை காணோம். என்னையா செயினை காணோம்னு இவ்வளவு அசால்ட்டா சொல்ற? ஆமா காணோம். எங்க வச்சிருந்தீங்க? பேக்குள்ளதான் வச்சிருந்தேன். இப்ப பார்த்தா காணோம். எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. உங்க அப்பா உங்க வீட்டு பைப்ல தண்ணி வரலன்னா கூட நான் தான் காரணம்னு சொல்ற மாதிரி நீயே என்ன சொல்லிடாத. இப்போ உங்களை யாராவது ஏதாவது சொன்னாங்களா? கவனமா இருக்க தேவையில்லையா? இப்படி தொலைச்சிட்டு நிக்கிற. ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிற வீட்ல 4 பேர் வரதான் செய்வாங்க. இப்படியே பையில வச்சுட்டு போவ? இல்ல, இதுலதான் வச்சேன். கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. நீ வாங்கிட்டு வந்து செயினை நானும் பார்க்கல. ஏமா நீ பாத்தியா? இல்லப்பா. பாரு, உமாவும் பார்க்கல, வேற யாரும் பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. நீ உண்மையிலேயே செயினை வாங்கிட்டு தான் வந்தியா, இல்ல தொலைஞ்சி போச்சின்னு சொல்லி ஒரு டிராமா போட்டு எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியா? இல்லப்பா, நான் யதார்த்தமா தான் கேட்கிறேன். இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு, நாம பார்த்து ஏதாவது பண்ணிக்கலாம். இதுல போய் எதுக்கு கௌரவ குறைச்சிடலாம்? ஏன்னா இங்க நாம 3 பேர் மட்டும்தான் இருக்கோம். எதுவா இருந்தாலும் சொல்லு. நான் செயினை வாங்கினேன், அதை இந்த பையில தான் வச்சேன். இப்ப அதை காணோம். ஏற்கனவே இந்த ரேவதியோட நாத்தனாரு உங்க குடும்பத்தாளுங்களை பத்தி ரொம்ப நல்லா பேசிட்டு இருக்காங்க. இப்போ செயின் கொண்டு வந்தேன் தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. உமா, யாரு நம்புறாங்களோ இல்லையோ, முதல்ல ரேவதியே நம்ப மாட்டா. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். அது எப்படி 4 நாள்ல 2 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு அந்த செயினை வாங்கின? அது என்னோட பிரச்சனை. அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? இப்போ தொலைஞ்சு போன செயினை தேடவா, இல்ல நான் எப்படி செயினை வாங்கிட்டு வந்தேன்னு உங்களுக்கு வழக்க சொல்லவா? இந்த சிச்சுவேஷன்ல கூட உன் நக்கலுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. இத போய் சபையில சொன்னா உன்னை யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. கனிகாச்சலத்தோட மருமக வந்து ஏமாத்தி டிராமா போட்டு போயிட்டான்னு தான் சொல்லுவாங்க. நான் இப்ப என்ன சொல்றேன்னா, நான் பணம் தரேன், நீ வாங்கிக்க. ஆனா ஒண்ணு, கையை நீட்டி காசு வாங்கினதுக்கு அப்புறம் இந்த நக்கல் பேச்சு, புத்தல் பேச்சு, கொடைச்சல் பேச்செல்லாம் வச்சுக்கிட்ட அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன்.
உன் பணம்லாம் எனக்கு தேவையில்லை. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அப்படியா? சரி, நல்லா விழுந்து விழுந்து தேடு.